நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் தலைப்பில் சொல்லியிருந்தேன், சிங்கப்பூரில் வேலை கிடைக்கணுமா அப்படின்னு அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தலைப்பில் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அதை எதுக்காக சொன்னேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும், தோழர்கள் அனைவருக்கும், உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத இன்ட்ரோ வீடியோக்கு அப்புறம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நமக்கு கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது என்னோடய ஃபேஷன், அதனால் வீடியோ போடுறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப அளப்பெரிய ஆதரவாக இருக்குது. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய கமெண்ட்ஸ்லாம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கமெண்ட்ஸ்லாம் நல்லா, அதாவது உங்களுக்கு தேவையான கேள்விகளை மட்டும் கேட்குறது கிடையாது, என்னை பாராட்டும் விதமாகவும் நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, நான் உங்களை சப்ஸ்கிரைபர்ஸாக மட்டும் பார்க்கல, என்னோடய நண்பர்களாக, என்னோடய அக்கா தங்கையாக, என்னோடய தம்பிகளாக, என்னோடய உறவுகளாக தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் மட்டும் என்னோடய உறவுகளாகவோ என்னோடய நண்பர்களாகவோ இருந்தால் போதாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸும் என்னோடய ஃபேமிலி ஆகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இதில் போடுறது எல்லாமே பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். ஸோ அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். அதுக்காக தயவுசெய்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ப்ளீஸ். எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனே உங்கள் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறத பார்த்து தான் அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனு. ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்றைக்குமே சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இயற்கை மேலே இருக்க நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. ஸோ இயற்கை மேலே எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் இயற்கை மேலே நம்பிக்கை இருக்கும். அப்படி அந்த இயற்கை மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த இயற்கைக்கு சக்தி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த இயற்கையோட சக்தியும் நம்மளோட எண்ணங்களும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், ஓகேங்களா? நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். இன்னும் நான் பெரிய சக்ஸஸ்லாம் பெரிய ஆளாக ஆயிரல, பட்டு ஓரளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஒரு முக்கியமான ரீசனு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும் அப்படின்றத நான் நல்லது நினச்சேன்னா நான் நல்லா இருப்பேன், நான் கெட்டது நினச்சேன்னா நான் கண்டிப்பாக கெட்டு போயிடுவேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அது மாதிரி அதை நீங்களும் பிலீவ் பண்ணலாம். இதை ஏன்டா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நியூ இயரு. இந்த வீடியோவில் நம்ம தலைப்பு என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு, சிங்கப்பூரில் வேலை கிடைக்கணுமா, அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் தலைப்பு போட்டிருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். நியூ இயர்னாவே எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பீங்க. நீங்களாம் எடுக்கிறீங்களா என்னன்னு தெரில, ஆனால் தயவுசெய்து எடுங்க, ஓகேங்களா? நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியூ இயர் ரெசல்யூஷனாக நைட்டு பியரை குடிச்சுவிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா என்னன்னு தெரியலை, நேற்று பேசினதே மறந்து போச்சு அப்படின்றது நியூ இயர் ரெசல்யூஷன் கிடையாது. உண்மையிலே நீங்கள் நல்லா திங்க் பண்ணி, நியூ இயருக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுங்க, ஓகேங்களா? அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை கடைசி வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இது உடனே இதை சொன்னோன்னே நீங்கள் கேட்பீங்க, நீ என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க போகிற அப்படின்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டை பற்றி பார்த்துருவோம், ஓகேங்களா? கடந்த ஆண்டு 2021 எல்லாருக்குமே இப்போ கடந்த 2 ஆண்டாவே ரொம்ப சவால் மிக்க வருடமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் எனக்கு 2020 ரொம்ப மோசமாக இருந்தது. 2021 பெட்ரு. இந்த வருடத்தில் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மிகப்பெரிய விஷயம் வந்து நீங்கள் கிடச்சிருக்கீங்க. ஸோ நான் இந்த வருஷத்தில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு நண்பர்கள், ஒரு என் மேலே நம்பிக்கை வச்ச நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே கிடச்சிருக்கீங்க. ஸோ வந்து இதுதான் வந்து இந்த வருஷத்தோட என்னோடய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். 10க்கு வந்து இந்த வருஷத்தோட மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வருஷத்தில் போன வருஷம் நான் இந்தியாவில் மாட்டிக்கிட்டேன், இந்த வருஷம் சிங்கப்பூரும் வந்துட்டேன். ஸோ வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி அமைஞ்சது, சவாலாக இருந்ததா, ஏதாவது நல்லது நடந்ததா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பாடம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் இந்த வருஷத்தில் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து இந்த வருஷத்தில் வந்து கற்றுக்கிட்டதை விட போன வருஷமே கற்றுக்கிட்டேன். போன வருஷமும் இந்த வருஷம் 2 வருஷத்தையும் சொல்லலாம். அதாவது இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் இப்போ இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம நிறையா அடிபட்டுட்டோம், நிறையா கஷ்டப்பட்டுட்டோம், நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இந்த வருடத்தில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நம்மலாம் இன்னும் 0ல் தான் இருக்கோம், இன்னும் நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது, நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வருஷத்தில் கற்றுக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனை சொல்கிறேன். நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா வந்து என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் அப்படியே கண்டினியூஸாக ரன் பண்ணுறதே எனக்கு பெரிய சவாலாக தான் இருக்கும். அதை நல்லபடியாக ரன் பண்ணணும், அது என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லோன்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், அது ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 70 கிலோ இருந்தேன் ஸ்டார்டிங்கில். எனக்கு வெயிட் ஏறுறது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் வெயிட் ஏறும் எனக்கு. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் 70 கிலோவிலேருந்து இப்போ நான் 64 கிலோவுக்கு வந்துட்டேன். இன்னும் 60 கிலோவுக்கு வரணும். அப்படி முடியலைன்னா அந்த 64லே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன். இதுதான் என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனு. இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வருஷமே என்னோடய ஃபேமிலியை என்னால் பார்க்க முடியாது, என் பிள்ளைங்களையோ என் ஒய்ஃபையோ பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அதான் எனக்கு கொஞ்சம் லோன் இருக்கிறதுனால இந்த வருஷமும் பார்க்க முடியாது. அடுத்த வருஷமாவது பார்க்கணும், அதுக்கு இந்த லோனை கிளியர் பண்ணணும். இதுதான் என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன். இது மாதிரி உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மெயினாக வந்து நீங்கள் அதான் நான் எதுக்காக அந்த முன்னாடி அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா வந்து நீங்கள் நம்ம நினைக்கிறது தான் எதாக இருந்தாலும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வருஷத்தில் வந்து இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இல்லை, நீங்கள் ஊரில் இருக்கீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் வரப்போகிறீங்க அப்படின்றது அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்றப்ப இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எப்பாடுபட்டாது சிங்கப்பூர் வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருங்க. இதை வந்து முதல் ரெசல்யூஷனாக எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா வந்து சும்மா வந்து நம்ம நினச்சிட்டு அப்படியே விட்டுறது வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் கிடையாது. நீங்கள் எப்போயுமே அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி எழுதி வைங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. அப்போ தான் வந்து அதை உங்களால் செயல்படுத்த முடியும், அதுக்குண்டான வேலையை பார்க்க முடியும். ஸோ வந்து கண்ணில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் வரணும் அப்படின்றத டெய்லி படுக்கையிலையும் காலையில் எந்திரிக்கையிலையும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த எண்ணமே வந்து செயல்படுத்திடும் எல்லாத்தையும். உங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லைனாலும் நீங்கள் வந்துட முடியும். அதனால் வந்து தயவுசெய்து வந்து சிங்கப்பூர் வரணுன்றத ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். இது மாதிரி என்னென்ன ரெசல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ரெசல்யூஷன் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படி இதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வரணும் அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 12 ரெசல்யூஷன் இருக்குது எனக்கு, எல்லாருக்கும் பொதுவான ரெசல்யூஷன்னு நான் நினைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தீய பழக்கத்தை வந்து விட்டுறது. நிறையா பேருக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, இன்னும் மற்ற பழக்கங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து அது எல்லாத்தையும் விடுறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இந்த வருடத்துக்குள்ளே நம்ம நிப்பாட்டிடணும் அப்படின்றத வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கவங்களாக இருக்கலாம்,
சிங்கப்பூரில் இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து வீடு கட்டணும், இந்த வருஷத்துக்குள்ளார நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட்டாவது பண்ணிடணும் அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லோன் இருக்கவங்க, கடன் இருக்கவங்கலாம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளார நம்ம கடனை முடிச்சிடணும், இனிமேல் நம்ம கடனே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கோங்க. கடன் யார்கிட்டையும் இல்லை, இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே கடன் வாங்கினது இல்லை அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து கடனே வாங்காமல் மெயின்டைன் பண்ணணுன்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அனாவசிய செலவுகள் இந்த வருஷத்தில் குறைக்கணும், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அனாவசியமாக செலவு பண்ணுவீங்க, சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் சம்பாதிக்கிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அனாவசிய செலவுகளை குறைக்கணும் அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது உடல் எடையை குறைக்கணும், நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றத ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து முக்கியமானது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு நல்லது பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து நிறையா பேருக்கு பண்ணணும். போன வருஷம் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்மளே இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதியில் தான் லாஸ்ட்டு ஜூலை தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 6 மாதம் தான் நல்லது பண்ணியிருக்கேன். நிறையா பேருக்கு பண்ணனா என்னன்னு தெரில. ஆனால் இதை இப்போ லாஸ்ட் வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப வர்ற வருஷத்தில் இன்னும் அதிகமான பேருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். அப்படி உதவி பண்ணலைன்னா கூட யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். இது கூட ஒரு நல்ல ரெசல்யூஷன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைங்க அவங்க ஏதாவது ஆசைப்பட்டது இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வருஷத்தில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ அம்மா அப்பா இருக்காங்கன்னா இந்த வருஷத்தில் அவங்கள வெளிநாடு சுற்றி காமிக்கணும், சிங்கப்பூருக்கே கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். மனைவி இருந்தால் மனைவியை சிங்கப்பூர் கூட்டி வரணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் இருந்ததுன்னா அதை பண்ணுற மாதிரி ஒரு ரெசல்யூஷனாக அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறத வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக மாதம் என்னானாலும் சரி நான் ஒரு 5000 சேவ் பண்ணிடுவேன், இல்லை ஒரு 2000 வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து நம்ம சேவிங்ஸுங்கிறது எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேமிப்பு ஒவ்வொரு மாதம் சம்பளம் வந்துடும், நம்ம சேமிப்புக்கு தனியாக அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி அமௌண்ட்டில் தான் நம்ம செலவுகளை பார்க்கணும். ஆனால் யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. செலவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்தால் தான் சேமிக்கிறோம். அந்த தப்பை பண்ணாமல் சேமிக்கிறத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசல்யூஷனாக, நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கவங்களாம் வந்து நம்ம ஆசைப்பட்டதை என்றைக்குமே செஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு நல்லது கெட்டது வாங்கி திங்கிறது கிடையாது, நம்ம ஆசைப்பட்டது எதையுமே செய்கிறது கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததுன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதில் நீங்கள் அதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. 80s கிட்ஸ் எல்லாம் தான் நிறைய பேர், அதுவும் சிங்கப்பூரில் இருக்கவங்களாம் சொல்லவே தேவையில்லை, நிறையா பேர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வருஷத்துக்குள்ளார நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்றத ஒரு நல்ல ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிறதோட மட்டும் நம்ம நியூ இயர் வருஷம் பிறக்குது நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுங்க, அதுக்கு உண்டான ஒர்க்கை பாருங்கள். அதுக்காக என்னென்ன மூவ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே மூவ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி தேவைப்படுது, அது என்னால் செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய உதவியை நீங்கள் நாடலாம். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். அவ்வளோதாங்க. இதை தான் சொன்னேன். அதாவது நான் இது வேலைவாய்ப்பு, சிங்கப்பூரில் வேலைவாய்ப்பு வேணுமா அதை பாருங்கன்னு சொன்னோன்னே யாரும் காண்டாயிராதீங்க. நீங்கள் சிங்கப்பூரில் வேலை வேணும்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றணும், நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நடக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ வந்து அதை ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வர்ற வருடத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்துடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.